परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। நீங்கள் போய் சொல்லவும் மாட்டீங்க. பட் ஏதோ ஒன்று இந்த கேஸில் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால தான் நான் பைத்தியக்கார மாதிரி வேற ஆங்கிளில் வேற கான்செப்ட் போட்டு அப்ளை பண்ணி உண்மை என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். சார், உண்மை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். அங்கதான் சார் நீங்க தப்பு பண்றீங்க. உண்மை எப்பவுமே பேசாது, முன்னாடி வந்து நிக்காது. அது பாட்டுக்கு ஓரமா ஊமையா நிக்கும். நாம தான் அதை தேடி போய் பார்க்கணும். அப்ப பொய் எப்படி இருக்கும்? நேரத்துக்கு தகுந்த மாதிரி சில நேரம் நான் தான் உண்மைன்னு சொல்லும், இன்னும் சில நேரம் நான் தான் பொய்ன்னு கூட சொல்லும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி. ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். எனிவே, அப்ப நான் செய்யறது சரிதான் சொல்ல வரீங்க? எது சரி? உண்மை ஓரமா ஊமையா நிக்கும், நாம தான் அதை போய் பார்க்கணும்னு சொன்னீங்களே, அதை சொன்னேன். அதை தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க பைரவி? உங்ககிட்ட உண்மையை சொல்லலாமா இல்ல பொய் சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்? நீங்க தான் போலீஸ் ஆச்சே. உண்மையை சொன்னா பொய்ன்னு சந்தேகப்படுவீங்க, பொய்ய சொன்னா உண்மைன்னு சந்தேகப்படுவீங்கல்ல, அதனாலதான். பைரவி, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? இல்ல, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால உங்களை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக்குனாங்களா, இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கிறதுனால அந்த மாதிரி பேசுறீங்களா? சார், போதும் போதும் போதும். இதுக்கு மேல நான் எனக்கு ஒண்ணுமே புரியல.
ரகுராமன் கேஸ்ல தீர்ப்பாயிட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. அதுக்கப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இல்லாமலே எல்லா உண்மையான தகவலையும் நானே உங்களுக்கு தரேன். ஷூர். ம். அப்படின்னா அந்த நாளுக்காக நான் நிச்சயமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப நான் வரேன் மேடம். ஓகே. பை. பை. என்ன சாமி, ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? ஜாதகத்துல எதுவும் பிரச்சனை இல்ல, ஜாதகர் விஷயத்துல தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை சாமி? பொதுவா ஒரு ஜாதகத்துல ஏழுக்குரியவன் தசாபுத்தி காலங்கள்லயோ அல்லது களத்திரக்காரனுடைய தசாபுத்தி காலங்கள்லயோ அல்லது குடும்பாதிபதியோட தசாபுத்தி காலங்கள்லயோ அது சுபபலம் பெற்றிருந்த குருபலம் இருந்தாலும் இல்லாட்டியும் திருமணம் நடந்தே தீருங்கிறது விதி. அப்படி பார்க்க போனா என் வாக்குல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்ன என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும், பர்சா திறந்ததும் பஞ்சாங்கத்தை திறக்கிற ஜோசியம் நான் இல்ல. என் கணிப்புப்படி இந்த ஜாதகருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கணும். இடிஞ்சு போய் உட்கார்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. விசாரிச்சு தெரிஞ்சுக்குங்க. அக்கா. ரகு, நான் தான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். கேட்கறது உன் அக்காங்கிறத மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லு. உனக்கும் தேவிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அக்கா. ரகு, நான் தான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். கேட்கறது உன் அக்காங்கிறத மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லு. உனக்கும் தேவிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா, தேவி லண்டன் போறதுக்கு முன்னாடி மோதிரம் மாத்திக்கிட்டோம். சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். பாய். ஏற்கனவே 2 பேரும் மோதிரம் மாத்திக்கிட்டதா சொல்றான். மோதிரம் மாத்தற கந்தர்வ விவாகம் மானிட முறைப்படி பாணிகிரகணம் பண்ணிடுவோம். வைகாசில நாள் குறிச்சிடுறேன். வைகாசி 5 மே 19 நிறைஞ்ச முகூர்த்த நாள். காலையில 6 to 7 கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப லக்னம், அமிர்த யோகம். அமர்க்களமா இருக்கு. சரிங்க சாமி, சரி அன்னைக்கு குறிச்சிருங்க. ஜார்ஜ், நீங்கள் எதை செஞ்சாலும் யோசிச்சுட்டு தான் செய்வீங்க. செஞ்சுட்டு யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நீங்கள் இப்போ செய்ய போகிறது ஏன் சார் பயப்படுறீங்க? பின் விளைவுகளை நினச்சி நான் பயப்படலை, ஆனால் பாவ புண்ணியத்தை நினச்சி தான் பயப்படுறேன். நான் செய்கிறது பாவங்கிறீங்களா? இல்லை, ஜெயிலர் டேவிட்டை எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும். நெருங்கிய நண்பர், நல்ல மனுஷன், நேர்மை தவறாத போலீஸ் அதிகாரி. அவர் போலீஸாக இருக்கிறத விட்டுட்டு ஏன் ஜெயிலர் ஆனார் தெரியுமா ஜார்ஜ்? தெரியாது. தப்பு செய்கிறவங்கள பிடிக்கிறத விட திருத்துறது தான் முக்கியம் சொல்லி ஜெயிலராக வாலண்டியராக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார். இப்போ நாம் பண்ணுற பிளான்னால
அவரோட கேரியரே பாதிக்கும். அந்த பாவம் தான் வேண்டாங்கிறோம். ஆனந்த் சார், நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா அதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? சொல்லுங்க ஜார்ஜ். உங்ககிட்ட மச்ச பெருமாள் பத்தி விசாரிச்சு அந்த மச்ச பெருமாள் கிட்ட சொல்லி மிரட்டி என்னை பத்தி போட்டு வாங்கினாரே, அது பாவம் இல்லையா? ப்ரொஃபஷனலாக அது தப்பு இல்லையே. அப்போ நம்ம செய்யறதும் நம்ம ப்ரொஃபஷன் பிரகாரம் தப்பு இல்லையே? ஆனந்த் சார், உங்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஆனா இங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது தர்ம யுத்தம், குருக்ஷேத்ர, ஹோலி வார், ஜிஹாத். இதுல கெட்டவங்களோட நல்லவங்களும் பலியாக தான் செய்வாங்க. இப்ப சொல்லுங்க ஆனந்த் சார், நம்ம பண்றது பாவமா புண்ணியமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஜார்ஜ். இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். காத்துமுத்து, மச்ச பெருமாள் நம்பர் போடு. ஜார்ஜ், லைன் போடு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க டேவிட் சார். எங்க இருக்க? காசிமேட்டில் இருக்கிறேன். அங்கே ஏன் போன? சார், நான் பாண்டிச்சேரிக்காரன். அந்த சரக்கு சாப்பிட்டவன். உங்கள் டாஸ்மாக் சரக்கு நமக்கு ஒத்து வரல. அதான் கொஞ்சம் சுண்டக்கஞ்சியாவது சாப்பிட்லாமான்னு இங்கே வந்திருக்கிறேன் சார். நீ சரக்கு போடுறதுலையும் சாப்பிட்றதுலையுமே கவனமா இரு. ஜார்ஜும் சங்க நெருங்கிட்டான். ஜார்ஜா? என்ன சார் சொல்கிறீங்க? நீ பாண்டிச்சேரி போலீஸில் வாண்டட் தானே? ஆமாம் சார். நீ பாண்டிச்சேரியிலேருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டில் தலைமறைவாக இருக்கேன்னு அந்த ஜார்ஜ் பாண்டி போலீஸில் போட்டு கொடுத்துட்டான். ஐயோ! இப்போ பாண்டி போலீஸ் தமிழ்நாடு போலீஸோட சேர்ந்து நீ தங்கியிருக்க இடத்த ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஆத்தாடி! இப்போ உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஆமாம் சார், ஆமாம் சார். டேவிட் சார், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அதனால் நீ இப்போ என்ன பண்ணுற? காசிமேட்லேருந்து நேராக செங்குன்றம் வந்துரு. நான் உன்னை அங்கே பார்க்குறேன். சரி சார், நான் வந்துடுறேன் சார். காத்துமுத்து, டேவிட்க்கு ஃபோன் போடு. மச்ச பெருமாள், வீரனுங்க விளையாடட்டும், வெட்டிக்கிட்டு சாகட்டும். நீ வேடிக்கை பார்க்க வந்தவன் எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு. ரிங் for George. ஹலோ, டேவிட் ஹியர். சார், நான் மச்ச பெருமாள் பேசுகிறேன் சார். உன்னை அனாவசியமாக என் ஃபோனுக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல சார். என் உயிர் உங்களுக்கு அனாவசியமா சார்? என்ன சொல்கிற? சார்ஜ் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா சார். அப்புறம் என்னாச்சு? உயிர் மட்டும்தான் போகலை சார். அந்த ஜார்ஜ் என்ன உலக பார்த்தா சார். ஆனா நான் எஸ்கேப் ஆயிட்டேன் சார். வெரி குட். சரி, நீ இப்போ எங்கே இருக்க? காசிமேட்டில் இருக்கேன் சார். சரி சரி, நீ அங்கே இருக்க வேண்டாம். ரெட் ஹில்ஸுக்கு புறப்பட்டு வந்துரு. நான் உடனே அங்கே வந்துடுறேன். சரி சார். ஓகே. தொட்டிலையும் ஆட்டியாச்சு, புல்லையும் கிள்ளியாச்சு. என்ன ஆனந்த் சார் அப்படி பார்க்குறீங்க? நான் பரமபதம் பிரமாதமாக விளையாடுறவங்கள பார்த்துருக்கேன். ஆடு புலி ஆட்டத்தில் அதை விட பிரமாதமாக விளையாடுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். பட் உங்களை மாதிரி வாழ்க்கையில் பிரமாதமாக விளையாடுற ஆளை நான் பார்த்ததே இல்லை. என்ன பண்றது ஆனந்த் சார்? காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்கள்லாம் தப்பிச்சாலே போதும், உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா இந்த சிங்கம் இருக்கு,
சிங்கம் அது ஏதாவது ஒரு மிருகத்தை கொன்னா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஏயா ஏன் இப்படி பின்னாடி வந்து பயமுடுத்துற? சார் நான் தான் கிரிமினல், நான் பயப்படுறேன். நீங்க போலீஸ், ஏன் பயப்படுறீங்க? ஏய், நீ என்ன குடிச்சிருக்கியா? ஏதோ கெட்ட வாடை நாத்த அடிக்குது. இல்ல, நான் காலையில சுண்டக்கஞ்சி சாப்பிட்டேன்ல, அதான் சொன்னேன்ல சார். எப்ப சொன்ன? காலையில ஃபோன் பண்ணும்போது சொன்னேன்ல சார். நான் எப்போ ஃபோன் பண்ணேன்? சரி, அதை விடு. ஜார்ஜ் ஏதோ அடிச்சு பொழந்துட்டான்னு சொன்னா நல்லா தானே இருக்க? என்னது சார்ஜ்? என்ன அடிச்சு பொழந்துட்டானா? என்ன சொல்றீங்க? ஹலோ விஜிலன்ஸ். ஆமாங்க, விஜிலன்ஸ் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ். கவனமாக கேளுங்க. பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் 82 கேஸில் வாண்டட் கிரிமினல் மச்ச பெருமாள் தமிழ்நாட்டில் ஒளிஞ்சிருக்கான். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியும். பழைய ஜெயிலர் டேவிட் இப்போ டெபுடேஷனில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இருக்காரு. பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் 82 கேஸில் வாண்டட் கிரிமினல் மச்ச பெருமாள் தமிழ்நாட்டில் ஒளிஞ்சிருக்கான். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியும். பழைய ஜெயிலர் டேவிட் இப்போ டெபுடேஷனில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இருக்காரு. அந்த டேவிடோட சப்போர்ட்டில் சென்குன்றத்தில் ஒளிஞ்சிருக்கான். எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு கரெக்டான லொக்கேஷன் சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போய் அங்கே பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையா சொல்ற? ஜார்ஜ் அடிச்சிட்டான், நீ தானே எனக்கு ஃபோன் பண்ண? சார் நான் எங்க சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்? நீங்க தானே ஃபோன் பண்ணி நீ ஒளிஞ்சிருக்கிற இடம் அந்த சார்ஜுக்கு தெரிஞ்சு போச்சு, உடனே எஸ்கேப் ஆகி செங்குன்றா வந்துருன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. இல்லையே, எங்கேயோ தப்பு நடந்திருக்கே. நான் உனக்கு ஃபோன் பண்ணலப்பா. இல்ல சார், எங்க அம்மா பென்சில் அம்மா மேல சத்தியமா, என் பொண்டாட்டி மல்லிகா மேல சத்தியமா நீங்க தான் சார் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. யோசி, வாய முடியாது. நான் தான் ஃபோன் பண்ணலன்னு சொல்றேன்ல. சார் நீங்க தான் சார் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. இல்ல, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நான் உனக்கு ஃபோன் பண்ணலையே. ஏய், நீ இனிமேல் இங்க இருக்காத. உடனே இங்க இருந்து புறப்பட்டு நீ பாண்டிச்சேரிக்கு போயிடு. கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. அந்த சார்ஜ் வச்சுட்டானா ஆப்பு. சரி விடுங்க, எனக்கு 1000 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க சார். துட்டு எதுக்கு? என்ன சார் இது, டிவி சீரியல்ல நடிச்சாலே 300 ரூபாய் துட்டு கொடுக்குறாங்க. நான் வாழ்க்கையில நடிச்சுக்கிறேன். எனக்கு அவசரமா செலவுக்கு வேணும் சார். ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க. இரியா
ஓ மை காட். ஐயோ நான் எஸ்கேப். ஏய்